ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியானது வியாழக்கிழமை அன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது கால சக்கரத்தினுடைய 9வது வீடான தனுசுல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அதாவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மீனம் அணைக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரம் அணைக்கும். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரமனைக்கு சென்று அங்கு உச்ச பலம் அடைகிறது. அதே போல ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனையில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த 2026 ஜனவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பினை நமக்கு இருக்க போகிறது, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தின் முதல் நாளே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார், வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போது ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் நல்லா இருக்கும் தான் அமைப்பு. ஆனால் உங்கள் ராசிநாதனான அந்த சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அது வீடு கொடுத்த அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்குது. அப்போது 4 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? முதல் நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த வருடத்தினுடைய தொடக்கமே வேலை இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை. வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பீங்க, இல்லை வேலையில் மாறணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்துட்டு இருப்பீங்க, ஒரு கடன் வேணும், கடன் வங்கியில் கிடைக்குமா, இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மனதில் ஓடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வேலையில் செட்டில் ஆவீங்க. எதிர்ப்பு, பகை இது வரைக்கும் யாருன்னு தெரியலன்னா இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இவன் தான் நமக்கு எதிரி, இவன் தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பாளர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறும். அப்போ இந்த ஜனவரி மாதம் முதல் பகுதி ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கோபப்படுறது, ஒரு டெம்ப்ட் ஆகிறது. ஏன்னா செவ்வாய் நேர உங்கள் ராசியை பார்க்கறது, மீதி எல்லா கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு வகையில் சில தடங்கல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை தெரியுமே ஒழிய உங்களுக்கு எடுக்காது. ஏன்னா 6ல் இருக்குது, டக்குன்னு கோபம் வரும், நிதானம் இல்லாத போக்கு. அப்போது முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்துட்டாலே போதுமானது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் வந்துடுறார். 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மைகள், சுகபோகங்களை சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள், தாயோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது, லாபத்தை அனுபவிப்பது. எப்படி லாபத்தை அனுபவிப்பது? கலைத்துறையில் என்ட்ரியாவது, கலைத்துறை சார்ந்த, அழகு சார்ந்த, ஜவுளி சார்ந்த, உணவு சார்ந்த, இதில் எல்லாமே புதிய டெக்னிக்கை புகுத்துவது, இது எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன்.
கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கா, 6ஆம் இடம்னா ஒரு மாதிரியான தன்மையா, அப்போ அந்த கலத்திர காரகன் 7ல் இருக்கும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பெருகும். திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் கொடுக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். திருமணம் பார்த்துட்டு போனாங்க, ரிசல்ட் கொடுக்கல, ரிசல்ட் கொடுக்கும். ஸோ திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். எப்போ? 13/1/2026 சரி, அடுத்து பாருங்க, சூரிய பகவான் 14ஆம் தேதி 7ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ சூரியனும் நேரம் உங்க ராசியை பகுது தன்மானம் அதிகம் வரைக்கும். அதாவது கெத்து, அந்த சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், எதையும் பார்க்கலாங்கிற துணிச்சல் கிடைக்கும். தனஸ்தானாதிபதி உங்களை பார்க்கிறார். அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு உண்டு. அப்போ பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகுது. அப்பதான் என்னன்னு கொடுக்கும். அரசு எக்ஸாம் எழுதலாம், அரசாங்கத்துக்கு போயே ஆகணும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த எக்ஸாம் பண்ணாலும் விடக்கூடாது, எல்லாத்தையும் எழுதணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பாருங்க, செவ்வாய். யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். அதுவும் ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த கடகத்துக்கு 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னா, முதலில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் சொல்லுவேன். அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்புறம் என்ன? இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அப்போ அண்ணன் தங்கச்சி, ஸோ இந்த மாதிரி சகோதர உறவுகள், இரத்த பந்த உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள், அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, அவங்க திருமணத்தை தான் முன்னின்று நடத்துவது, ஃபுல் இன்வால்மெண்ட் எடுத்துக்கொள்வது, ஸோ இதெல்லாம் அந்த சுப காரியங்கள், குடும்ப நபர்கள், இரத்த பந்த உறவுகள், இதெல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தது சார், கடனை எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு விடை கிடைக்கும். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் சொல்யூஷன் கிடைக்கும், எதிர்ப்புகள் மறையும், எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. ஸோ இது 2 ஏதாவது ஒன்று நடக்கும். ஹெல்த்தில் பிரச்சனை ஆகிட்டே இருந்தது, ஒரு மாதமாக பயங்கர பிரச்சனை, ட்ரபுள், இப்போ விலகிறோம். அப்போது ஹெல்த்து கிளியர் ஆகும், உடல் நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள் சரியாகும், அக்கறை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி போட்டு அழைச்சிட்டு இருந்ததெல்லாம் சொல்யூஷன், சரி இது வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சமாதானமாகக்கூடிய தன்மை அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையும். திருமண பந்தங்கள் இருந்த கசப்புக்கள், கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, 2 பேரும் கூட முடியல, ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு 12ல் இருக்கார். நிறைய பேருக்கு வெளிநாட்டு ஆர்வம் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு அல்லது அதர் ஸ்டேட், வெளி ஊர், ஸோ இப்படி போய் படிக்கணும், செயல்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் அதிகரிக்கும் இந்த கடகத்துக்கு.
அப்போ என்ன சொல்ல வரேன்னா, வெளிநாட்டு பாக்கியம் உண்டு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும், அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. 10ஆம் இடம் நல்லா இருக்கு. இனி நீங்க தொழில் தொடங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. தொழில் தாராளமாக தொடங்கலாம், சொந்தமாக ஆரம்பிக்கணுங்கிறது எண்ணங்களை உருவாக்கும். ஏற்கனவே தொழிலை ஆரம்பித்து பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர் கூட இப்போ அப்படியே ஏறுமுகம்தான். இனி கடகராசி என்பவர்களுக்கு இறங்கு முகம் என்பது இல்லை, ஏறுமுகம்தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ கடகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டது. நல்ல செய்திகளையும் நல்ல குட் நியூஸ் நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையப்பெறுகிறது. நல்ல தெய்வ வழிபாடு, அம்மன் தெய்வத்தை அழகா அலங்காரமாக இருக்கக்கூடிய, அழகாக பார்த்தாலே, அதாவது என்ன சொல்றது, ஒரு அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வாரந்தோறும் சென்று வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் இருந்ததில்ல, அந்த குழப்பங்களை அத்தனையும் விடுதலை பெறும். ஸோ மனம் நிறைவடையும், தெளிவு பெறும், குழப்பத்திலிருந்து அகலும், தன்னம்பிக்கை வளரக்கூடிய நல்ல செய்திகளை, அதாவது நல்ல செய்தின சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ சொன்னது இந்த ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.